அன்பு குழந்தைகளே, ஒரு காலத்தில் அடர்ந்த ஒரு அழகான வனத்துல நடந்த அற்புதமான கதையை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இந்த காடு எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா? வானுயர்ந்த மரங்களும், விதவிதமான பூக்களும், வண்ணமயமான பறவைகளும் நிறைந்த ஒரு மாயாஜால இடம் அது. இந்த காட்டில் ஒரு உயரமான, மிக நீளமான கழுத்து கொண்ட ஒட்டகச் சிவிங்கி வாழ்ந்து வந்தது. அதன் கழுத்து எவ்வளவு நீளம் தெரியுமா? பெரிய பெரிய மரங்களின் உச்சியில் இருக்கும் இலைகளைக் கூட அது சுலபமாகச் சாப்பிடும். அதன் நீண்ட கால்கள் வேகமாக நடக்கவும் உதவும். அது உயரமாக, கம்பீரமாக இருந்தது. அதே காட்டில் ஒரு குட்டி யூனிகார்ன் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதன் உடல் முழுவதும் வெண்மையாகவும், தலையில் ஒரு அழகான பிரகாசமான கொம்பும் இருக்கும். அந்த யூனிகார்ன் ஒட்டகச்சிவிங்கியை பார்ப்பது முகம் பிடிக்கும். ஒட்டகச்சிவிங்கி உயரமான மரங்களிலிருந்து இலைகளை சாப்பிடுவதை யூனிகார்ன் ஆச்சரியமா பார்க்கும். ஒரு நாள் யூனிகார்ன் மரத்தின் உச்சியில் இருந்த ஒரு பிரகாசமான இனிப்பான பழத்தை பறிக்க ஆசை வந்தது. அது குதித்து குதித்து பார்த்தது. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதன் கைக்கு அந்த பழம் எட்டவில்லை. அது ரொம்பவே சோகமாகிவிட்டது. என்ன செய்வது என்று புரியாமல் தலையை குனிந்து அமர்ந்திருந்தது. அப்பொழுது நீளமான ஒட்டகச் சிவிங்கி அங்கு வந்தது. யூனிகார்ன் சோகமாக இருப்பதை பார்த்தது. ஏன் வருத்தமாக இருக்கிறாய் குட்டி நண்பனே என்று கேட்டது. பிறகு ஒட்டகச் சிவிங்கி புன்னகைத்தது. அது தனது மிக நீளமான கழுத்தை நீட்டி அந்த பழத்தை யூனிகார்னுக்கு எளிதாக பறித்துக் கொடுத்தது. யூனிகார்ன் எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? அதன் முகம் பிரகாசமாக மாறியது. அன்றிலிருந்து நீளமான ஒட்டகச் சிவிங்கியும் அழகான யூனிகார்ன் சிறந்த நண்பர்களாகிவிட்டன. ஒருவருக்கொருவர் தங்கள் தனித்திறமைகளைக் கொண்டு உதவினார்கள். உயரமானவற்றை ஒட்டகச் சிவிங்கி எடுத்துக் கொடுத்தது. யூனிகார்ன் அதன் கூர்மையான கொம்பால் வேறு சில வேலைகளில் உதவியது. அவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பார்த்தீர்களா குழந்தைகளே? ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் உண்டு. நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் உதவிக் கொள்ளும் மனப்பான்மையுடனும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளே.